சபைக்கு தலைமை தாங்குகின்ற உதவி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய 2வது வாசிப்பிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உதாரணமாக இப்பொழுது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார், எதிர்கட்சி குற்றம் கண்டுபிடிக்காவிட்டால் அவர்களுக்கு வேற வேலை இல்லைன்னு. ஆனால் எதிர்கட்சியில் இருந்தால் கட்டாயம் அதை செய்யத்தானே வேணும், செய்யாமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் எதிர்கட்சி. நீங்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சியில் இருக்க நேரமும் இதே தான் செஞ்சீங்க. ஆகவே நாங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்க நேரமும் இதை தான் செய்யணும். ஆனால் அதுக்காக நீங்கள் கொண்டு வர திட்டங்களை நாங்கள் அவமதிக்கிறதோ அல்லது அந்த திட்டங்களை இல்லாமல் செய்வதோ எங்களது நோக்கம் அல்ல. நல்லதுக்கு கை கொடுப்போம், எதிர்த்து வரதை நாங்கள் எதிர்த்து நிற்போம். ஸோ இதுதான் எங்களுடைய நோக்கம். பலன் அதாவது இன்றைய இலங்கையினுடைய வரலாற்றிலே கம்யூனிஸ்ட் சித்தாந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கம் இன்று ஆரம்பத்தினுடைய நோக்கமாக இருந்தாலும் கூட 77 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சித்தாந்தம் வேறையா இருக்கலாம், ஆனால் இன்னைக்குள்ள நடைமுறையிலே உங்களுடைய திட்டம் வேறவாக இருக்கலாம். இன்று லிபரல் கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 50 வருஷத்துக்கு முதல்ல எங்களுக்கு டிஜிட்டல்னா என்னன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. சூழ்நிலை அப்படி மாறி இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கொள்கையும் மாறலாம். ஆகவே உங்களுடைய கொள்கையை மாற்றுவதற்கு ஏற்ப இந்த வரவு செலவு திட்டங்களிலே சில நல்ல விஷயங்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் சில குறைகளையும் அல்லது ஆலோசனைகளையும் சொல்ல, குறைகள் நினைக்காதீங்க, நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம், அவ்வளவுதான். இந்த வரவு செலவு திட்டத்திலே வருமானம் குறைந்த மக்களுடைய நலன்களை கவனிக்கக்கூடிய கரிசனை உங்களிடம் அவ்வளோ அதிகமாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல நாட்டில் வறுமை என்பது இன்று ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் நீங்களும் நாங்களும் எல்லாருமே அக்கறையாக இருக்கிறோம். விசேஷமாக சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மலைநாட்டிலே மலையகத்தை சேர்ந்த பிள்ளைகள், மக்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். ஆகவே இதை ஒழிப்பதற்கான திட்டங்கள் கொண்டு வரும் பொழுது நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுப்போம். போஷாக்கு இன்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக மலையக பெருந்தோட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய போஷாக்கு இன்னும் அதிகமாக குறைவடைந்திருக்கின்றது, நலிவடைந்திருக்கின்றது. அதற்கு எடுக்கின்ற உங்களுடைய நடவடிக்கைக்கு எங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும். அதே போல இந்த சிறிய நடுத்தர பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கி இருக்கின்றீர்கள். புதிதாக ஒரு பேங்க் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது இந்த சிறிய நடுத்தர விவசாயிகள் அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தை வளம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபட்டால் மட்டுமே உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்க முடியும். உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்காத எந்த பொருளாதாரமும் சிறந்ததாக இருக்க முடியாது. இன்று நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், IMF சொல்றதை செய்றீங்க. ஆகவே IMF சொல்றதுக்கு மீறாக நாங்கள் போக வேண்டுமானால் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும், எங்களுடைய வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான செயல்களை செய்வதற்கு ஒரு நல்ல விஷயம் தெரிந்த சிலவரை நீங்கள் நியமித்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாரிய முதலீட்டாளர்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும். இன்று நாட்டிலே முதலீடு வருவதற்கு மிக மிக பயப்படுகின்றார்கள். இது கடந்த அரசாங்கத்திலும் இருந்தது, இந்த அரசாங்கத்திலும் இன்று நடைபெறுகின்றது. அதனால தான் இந்த அதானி கூட இங்கிருந்து இன்றைக்கு போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுகின்றது. ஆகவே எங்களுக்கு கையில் கிடைத்ததை விடக்கூடாது. முதலீட்டாளர்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த முதலீட்டாளர்களை தக்க வைத்தால்தான் எங்களுக்கு எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே முதலீடே அதிகரிக்க முடியும். அதே போல பாரிய முதலீடுகள் உள்நாட்டுக்கு வர வேண்டும். இன்னைக்கு பாருங்க, பங்களாதேஷ் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அந்த முதலீடெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகின்றது. இன்றைக்கு தாய்லாந்துக்கு போகுது, வியட்நாமுக்கு போகுது. ஏன் அதை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு இழுத்தெடுக்க முடியாது? அதை இழுத்தெடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களை பாராட்டுகின்றேன். இந்த லஞ்சம் ஒழிப்பதற்கான நீங்கள் எடுத்திருக்க நடவடிக்கை நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கடந்த அரசாங்கத்திலும் சரி, அதுக்கு முன்பு இருந்த அரசாங்கத்திலும் சரி, லஞ்சம் ஒரு பேயாக இந்த நாட்டில் இருந்தது.
அந்த பேய் இன்று விரட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் முழுசாக விரட்டல, கொஞ்சம் விரட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பேயை விரட்டு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எடுங்கள். நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருவோம். இந்த லஞ்சம், ஊழல், நாஸ்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ஆகவே அது ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும். பெரும்பாலும் பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். 1700 ரூபாய் நீங்கள் சம்பளம் பரிந்துரைப்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள். இது ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த தேர்தல் காலங்களிலே இதை சொல்லியிருந்தார். ஆனால் நடைமுறையிலே சாத்தியப்படவில்லை. அதற்கு காரணம் இந்த கம்பெனிகள் அதை கொடுக்க விடவில்லை. ஆகவே கம்பெனிகளை கொடுப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா கம்பெனிக்காரர்கள் தான் இதில் அழுத்தம் செய்யணும். இது பிரைவேட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் நீங்கள் சொல்றதை கேட்பாங்க, ட்ரெஸரியிலிருந்து காசு கொடுப்பீங்க. ஆனால் பிரைவேட் செக்டரில் அவங்க சொல்றது தான் அவங்களோட அனுமதி இல்லாமல் இது செய்ய முடியாது. ஆகவே இந்த பிரைவேட் செக்டரில் இருக்கிற 22 கம்பெனிகளுக்கும் அரசாங்க கம்பெனிகளுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த 1700 ரூபாய் அடிப்படை சம்பளமாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே 2000 ரூபாய் சம்பளம் தருவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆகவே இன்று உங்களாலும் இந்த 2000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை. அது நடைமுறையிலே இன்று பணத்திலே உள்ள சிக்கல். ஆகவே அதை நீங்கள் எதிர்காலத்திலே கொடுத்தாலும் கூட இந்த 1700 ரூபாயாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது. ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பேரையும் ஒன்றா கவனிக்கணும். ஒரு பிள்ளைக்கு ஆக 60 வீதம், ஒரு பிள்ளைக்கு 80 வீதம், ஒரு பிள்ளைக்கு 40 வீதம், 20 வீதம்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு சமமாக இருக்க முடியாது. ஆகவே இதை செய்வதற்கு அந்த குடும்பத்தினுடைய வருமானம் சரியாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய வருமானம் சரியாக இருக்காவிட்டால் இந்த பிரச்சனை ஏற்படும். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதுதான் இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் இன்று கொழும்பிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே, மலையகத்திலே, பதுளையிலே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கின்றது. எல்லா வாழ்க்கை தரமும் சரியாக பேணப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பேணப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஆட்சியினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்று மலையகத்திலே வீடுகள் கட்டமைப்பதற்கு 4.2 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. Honorable V. Radhakrishnan, you have 2 minutes. அதே போல இளைஞர்களை அபிவிருத்தி செய்வதற்கு 2.4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த 4.2 பில்லியன் இந்தியாவுடைய பணமும் சேர்த்தா அல்லது இலங்கை அரசாங்கம் மட்டும் ஒதுக்கி இருக்கின்றதா என்பதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். அதே போல பாடசாலைகள், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பல ஹாஸ்பிட்டல் நாங்கள் இருக்கிற காலத்திலேயே நாங்கள் எடுத்தோம். அதை அபிவிருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் இருந்தது. சில பகுதிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த ஹாஸ்பிட்டல், பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி, மலையக தலைவர்களை வசைப்பாடி, அதாவது இன்று என்பிபியிலிருந்து வந்திருக்கின்ற தமிழ் உறுப்பினர்கள், மலையக உறுப்பினர்கள் மலையக தலைவர்களை வசைப்பாடி அவர்களை அவமானப்படுத்தும் நினைத்து கொண்டு மலையக மக்களை அவமானப்படுத்தும் அவர்களுடைய அதாவது மலையக மக்களை அவமானப்படுத்தி அவர்களுக்கு அனுதாபம் தேடுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை மலையக பிரதிநிதி என்ற அடிப்படையில் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருத்தரையும் திட்டுறதில் அர்த்தம் நாங்கள் 76 வருஷம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 76 வருஷத்துக்கு முதல் 76 வருஷமாக இருந்திருக்கின்ற அரசாங்கங்களிலே பல அரசாங்கத்திலே அமைச்சர்களாக, உதவி அமைச்சர்களாக இருந்து பல வேலை திட்டங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் செய்து காட்டி இந்த மக்களுடைய விமோசனத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு சந்தர்ப்பம் அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.